அனைவருக்கும் வணக்கம். சுசீந்திரம் தானுமாலயன் ஆலயத்தின் சிறப்பை இப்போது கேட்போம். அந்த ஊரோட பெயர் சுசீந்திரம். இந்திர பகவானுக்கு சாப விமோச்சனம் கிடைத்த இடம். சுசி இந்திரன், சுத்தம் கிடைத்தனால சுசீந்திரன் பேரு. சாமியோட பேரு தானுமாலயன். தானு மால் அயன். தானுனா சிவன், மால்னா விஷ்ணு, அயன்னா பிரம்மா. மும்மூர்த்தியும் சேர்ந்து ஒரே லிங்கத்துல இருப்பாங்க. இந்த போட்டோ பாருங்க, இதான் மூலவரோட போட்டோ. 3 பேரும் சேர்ந்து ஒரே லிங்கத்துல இருப்பாங்க. இந்த முகம் இருக்கு பாத்தீங்களா, பிரம்மா. அதுக்கு மேல 14 சந்திர பிறை சிவன். அதுக்கு மேல சர்ப்பமா இருக்கக்கூடியது விஷ்ணு. பிரம்மா, சிவன், விஷ்ணு மும்மூர்த்தியும் சேர்ந்து இருப்பாங்க. இவரோட பேரு தான் தானுமாலயன். தேவேந்திரனுக்கு சாப விமோச்சனம் கொடுக்க வந்த தெய்வம். இப்படி இருப்பாரு. 3 முகம் ஒரே ரூபம், அந்த மாதிரி இருப்பார். அது ஆதிமூலவர். இது இந்திர பகவான் பிரதிஷ்டை பண்ண 2000 வருஷத்துக்கு சேராச்சோழ பாண்டிய கோயில். இந்த கோயிலோட பெரிய ஆளு ஆஞ்சநேயர். ஒரே கல், 18 அடி உயரம் இருக்காரு போட்டோ. இந்த ஆஞ்சநேயோட சிறப்பு, எல்லா கோயில்லையுமே ஆஞ்சநேயோட வால் பின்னாடி கீழே இருக்கும், சைட்ல இருக்கும். இவரோட வால் தலைக்கு மேல சுருட்டி வச்சிருப்பார். எதனால மேல வச்சிருக்காருன்னா, லங்கையில சண்டை போடுவார்ல ராவணன், அந்த வால்ல தீ வச்சு விட்டுருவார். அந்த வால் சூடு, உஷ்ணம் தாங்க மேல கொண்டு வச்சு கையெடுத்து கும்பிட்டு தலை சாஞ்சி ராமர் சீதையை கும்பிட்டு இருப்பார். அவரோட பலம், சக்தி எல்லாமே அந்த வால் தான். அந்த வாளோட சூட தணிக்கிறதுக்கு தான் வரக்கூடியவங்க சாமிக்கு வெத்தலை மாலை கொடுப்பாங்க, துளசி மாலை போடுவாங்க, பூ மாலை போடுவாங்க. போடும்போது நம்ம குடும்பத்துக்கு என்ன காரியங்கள் வேணும், குழந்தைகளோட படிப்பு, செய்யற தொழில், தேக ஆரோக்கியம், கல்யாணம், குழந்தை பாக்கியம், வெளியில சொல்ல முடியாத மனக்கவலைகள் 100% வெற்றி கொடுக்கறது அவர் தான். அவருக்கு முன்ன என்ன காரியம் நினைச்சாலும் சக்சஸ் ஆகும். வெத்தலை மாலை எது கொடுக்குறாங்கன்னா, காரிய சித்தி. எந்த காரியம் நீங்க வேண்டுறீங்களோ வெற்றி கிடைப்பதற்கு. துளசி மாலை ஆரோக்கியம், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை. பூமாலை குழந்தை படிப்பு, தொழில், கல்யாணம், குழந்தை பாக்கியம். 3 காரியத்துக்கு 3 மாலை உண்டு.